இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞானம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா. ஒரு நாள் விடியும் இருளும் விலகும், அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா இறைவா. நீயும் நானும் வேற இல்ல, 2 பேரும் ஒத்த உசுரு. உங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்க சீர்வரிசை எடுத்துட்டு வரோம்னு இஸ்லாமியர்கள் குடும்பத்தோட கும்பாபிஷேகத்துல கலந்துருக்காங்க. மதம் வேறையா இருந்தாலும் மனிதம் ஒன்றுதானே அப்படின்ற வகையில 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில்ல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு பக்கத்துல குழந்தை விநாயகர் கோட்டை அப்படின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கதான் 100 ஆண்டு பழமை வாய்ந்த திருவாயி அம்மன் சமேத ஐயனார் கருப்பர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு 25 வருடங்கள் கழித்து கும்பாபிஷேகம் ரொம்பவும் விமர்சையா நடந்துச்சு. இதுலதான் ஊர்ல இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் சீர்வரிசை தட்டுகளோட குடும்பத்தோட வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. வாங்க வாங்க உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியா வந்தவங்கள கோவில்ல இருக்கிறவங்க வரவேற்கிறதும், ஆரத்தழுவி சீர்வரிசை தட்டுகளை மகிழ்வோட பெற்றுக்கொண்டு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது. இதுக்கப்புறமா சீர்வரிசை எடுத்துட்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு சால்வை அணிவிச்சு இனிப்புகள் வழங்கி இந்து மதத்தை சேர்ந்த மக்களும் மகிழ்ந்திருக்காங்க. கோவில் திறப்பு விழா, கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பத்திரிக்கை வச்சு அவங்கள விழாவுக்கு அழைத்து சீர்வரிசை தட்டுகளோட ரொம்பவும் சந்தோஷமா அவங்களும் விழால கலந்துக்கிறது பாக்குறதுக்கே ரொம்பவும் மனநிறைவா இருக்கிறதா ஏராளமானவங்க தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க. இந்த நிகழ்வு பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.